கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் அறிந்திருக்கிறோம். உங்களில் விசுவாசம் இல்லையெனில் உங்களுக்கு சரியான அறிவு இல்லை என்பதே அதன் பொருளாகும். விசுவாசம் இல்லாத பட்சத்தில் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து உங்களுக்கு இருக்கும் அறிவெல்லாம் தவறான அறிவாகவே இருக்கும். ஒரு மனுஷன் தனக்கு இருக்கும் இயற்கையான மூளையின் மூலம் இந்த இயற்கையான உலகத்தில் உள்ள இயற்கையான காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியவனாயிருப்பான். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலுலகில் உள்ளவைகளை விளங்கிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினால் செலுத்தப்படும் விசுவாசம் என்று அழைக்கப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு ஒருவருக்கு அவசியம். மனித மூளை ஒரு வரம்பிற்கு உட்பட்டது ஆதலால் மனித அறிவும் ஓர் எல்லைக்கு உட்பட்டதே. ஆனால் விசுவாசம் நம் உள்ளத்திற்குள் வரும்போது நம்முடைய அறிவானது சமுத்திரத்தைப் போல அளவில்லாததாக மாறிவிடுகிறது. 1 கொரிந்தியர் 2:11-12. ஆயினும் விசுவாசம் நம்மை விட்டு போய்விடுமாயின் நம்முடைய ஆவிக்குரிய அறிவு மரித்துவிடும். உலகங்களை உண்டாக்கிய தேவனுடைய வார்த்தை நம்மையும் கூட உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. ரோமர் 10:8. அதற்கு சிருஷ்டிகளுக்கும் வல்லமை உண்டு. உண்டாக்குதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை சரியாக பொருந்தும்படி செய்தல் என்று பொருள்படும். வேறு வார்த்தைகளில் கூறி, தேவனுடைய வார்த்தையில் ஒரு மனுஷன் கொண்டிருக்கும் விசுவாசமானது அவனை சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எழுச்சிகள் சம்பந்தமாகவும் சரியாக பொருந்தக்கூடியவனாக, அதாவது சரியான தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்போஸ்தலர் 3:16. ஒரு மனிதன் தனக்கு தேவையான ஆரோக்கியம், சுகம், பணம் போன்ற பூமிக்குரிய தேவைகளுக்காக தேவன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாதவனாயிருப்பான் என்றால் அவர் தம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பார் என்பது எவ்வாறு அவனால் விசுவாசிக்க கூடும்? ஆமென்.